இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை அவனியாபுரம் அருகே பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி வீசி சென்ற சம்பவத்தில் இருவர் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது மதுரை ஈத்தநேரி பகுதியில் சாக்கு மூட்டையில் கட்டி அழுகிய நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு இருவரை கைது செய்து போலீசார் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டதாக குற்றவாளிகள் வாக்குமூலம் என முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை அவனியாபுரம் விமான நிலையம் செல்லக்கூடிய சுற்றுச்சாலை அருகே ஈத்தநேரி பகுதியில் கடந்த 4ஆம் தேதி சாக்கு மூட்டையில் அழுகிய நிலையில் பெண் சடலம் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி அந்த பகுதியில் தூக்கி வீசி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேர்வில் ஆய்வு கொண்டு பெருங்குடி போலீசார் அருகில் இருக்கும் சிசிடிவி கேமராக்கள், காணாமல் போன விவரங்கள் போன்றவற்றை வைத்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட முதியவர் வில்லாபுரம் மீனாட்சி நகரை சேர்ந்த இந்திராணி, 70 வயது மதிப்புத்தக்க இவர் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் எனவும் தெரிய வருகிறது. இவர் காணவில்லை என கடந்த 20ஆம் தேதி அவனியாபுரம் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. 70 வயது மதிக்கத்தக்க இந்திராணி என்ற மூதாட்டி சடலமாக அவனியாபுரம் விமானம் செல்லக்கூடிய சுற்றுச்சாலை அருகே சாக்கு மூட்டையில் அழுகிய நிலையில் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 13 நாட்கள் கிடந்துள்ளதாக காவல்துறையின் தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் இறந்தவரின் விலாசத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் வில்லாபுரம் மற்றும் கீழத்துறை பகுதியைச் சேர்ந்த சந்தேகத்திற்கும்படி இடமான நபர்களான சந்திரசேகர், 50 வயது மைக்கத்தக்க சந்திரசேகர் மற்றும் 38 வயது மைக்கத்தக்க அமர்நாத் என்ற இருவரை பெருங்குடி போலீசார் கைது செய்து விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. இதில் முதல் கட்ட தகவலாக பெருங்குடி போலீசார் விசாரணையை மேற்கொண்டதில் நகைக்காக இந்திராணி என்ற மூதாட்டி கொலை செய்யப்பட்டதாக குற்றவாளி வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அர்த்தினி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.